வரதராஜபுரம் மற்றும் எருமையூர் பகுதி குடியிருப்பு வாசிகள் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் ஜோஸ் புன்னூஸ் தலைமையில் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது அவர்கள் சென்னை பெருநகர மேம்பாட்டு வாரியத்தின் சென்னை பெருநகரத்தின் ஒரு அங்கமாக உள்ள தாம்பரத்திலிருந்து 2 முதல் 3 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது வரதராஜபுரம் மற்றும் எருமையூர் என்ற 2 கிராமங்கள். இந்த பகுதியில் பலாயிரக்கணக்கான மக்கள் வசித்து வருகின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் மழைக்காலத்தின் போது இங்கு பெரும் அளவில் பிரச்சனைகள் ஏற்பட்டு வருகின்றன. ஒழுங்குபடுத்தப்படாத வெளிவெட்ட சாலை காரணமாக தங்கள் பகுதி மழை நீரில் கடுமையாக பாதிக்கப்படுவதாக தெரிவித்தனர். குறிப்பாக ராயப்பன் நகரில் பருவமழை காலத்தின் போது தங்கள் பகுதி நீரால் சூழப்பட்டு 10 முதல் 15 நாட்கள் வரை நடமாட்டமே செய்ய முடியாத அளவுக்கு நிலை உள்ளதாக கவலை தெரிவித்தனர். தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் இதற்கு தீர்வு காண வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தனர். மழைக்காலங்களில் தங்கள் பகுதி மிகப்பெரிய அளவில் ஆண்டுதோறும் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் இதனை தடுக்க தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். குறிப்பாக அடையாறு ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போதெல்லாம் தங்கள் பகுதி மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுவதாகவும் இதனை தடுக்கும் வகையில் அடையாறு ஆற்றில் வெள்ளப்பெருக்கை தடுக்க கான்கிரீட் சுவர்கள் கட்ட வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். மேலும் மழை மற்றும் வெள்ள நீர் தடையின்றி ஓடுவதற்கு சாலை பகுதியில் மதகுகளையும் சிறு பாலங்களையும் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தினர். மேலும் பல ஆண்டுகளாக இருந்து வரும் ஒரிஜினல் குடியிருப்புகளை வெள்ளத்திலிருந்து பாதுகாக்கும் வகையில் புதிதாக உருவாக்கப்படுகின்ற மனைப்பிரிவில் புதைந்து போன இயற்கையான நீர் வழித்தடங்களை மீண்டும் திறந்து மீண்டும் செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்தனர். நாங்கள் 36 வருஷம் முன்னால கிஷ்கிந்தா ஆரம்பிக்கும் போது எங்க கையில சேர்ந்து அன்னைக்கு எங்களோட ஆர்கிடெக்ட் எக்காலஜிக்கலி ரொம்ப சென்சிட்டிவான ஆள். அவர் இந்த வரதராஜபுரம் மேப் மட்டுமல்ல அக்கம் பக்கம் இருக்கிற எல்லா மேப்பும் வாங்கிதான் நாங்க பிளான் போட்டேன். அவரு கற்றுக் கொடுத்ததான் இதெல்லாம் எனக்கு. நான் அன்னைக்கு ரொம்ப யங்கா இருந்த ஒரு ஆளு. அவரு கற்றுக் கொடுத்தா ஒரு ஊர்ல நீங்க எப்படி வேலை செய்யும் போது அந்த ஊரோட மொத்த எக்காலஜி அதோட ஜியோகிராபிக்கல் நேச்சர் பார்த்துதான் நீங்க செய்யணும். அவர் கொடுத்த பாடம் எனக்கு அன்னைக்கு கொடுத்த பாடம். அன்னைக்கு எங்கிட்ட இந்த மேப் இருந்தது. நாங்க அந்த அங்கே காவா இருந்தது. அது பிரைவேட் லேண்ட் மூலமா போயிருந்தா காவா. அது நாங்க அப்படியே மெயின்டைன் பண்ணோம். அது அப்படியே டெவலப் பண்ணி வச்சிருக்கு. இப்போ திடீர்னு இதெல்லாம் இந்த காவா ஹிஸ்டரி நம்ம எஃப்எம்பி மேப்ல டிரான்ஸ்லேட் ஆகல. எப்படியோ இன்னமும் அந்த பழக்கம் சரியான பழக்கம் வரல. அதான் எனக்கு தெரிஞ்சது. அப்படி இருந்தா இந்த மாதிரி கவர்மெண்ட் ஒரு லேஅவுட் போடும் போது அதோட மினிமம் ஒரு கிளியரன்ஸ் இல்ல தண்ணி மழை படியறதுக்குள்ள ஒரு இது கொடுத்துருந்துருக்கலாம். ஏன்னா அந்த பைபாஸுக்கு நடுவில் ஒரு 50 மீட்டர் நடுவில் ஓல்ஸ் போட்டு தண்ணி அந்த கொண்டு போவாங்க. அது மாதிரி கொடுத்தாங்களே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தண்ணி வரும். நமக்கு தெரியும் இன்னைக்கு கிளைமேட் ரொம்ப காலம் மாறி இருக்கு. காலம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. மழை எப்போ வரும் ட்ராட் எப்போ வரும் தெரியாது. நம்ம எல்லாரும் போனா ஒரு 2 வாரம் முன்னால ஸ்பெயின்ல நடந்த ரொம்ப டெவலப்டு கண்ட்ரிஸ்ல நடந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தேன். எப்போ வரும் எப்போ வராது யாருக்குமே தெரியாது. இப்போ யாரும் கையில இது நம்மளால மெஷர் பண்ண முடியாது. கிளைமேட்டோட அந்த ஒரு பைத்திய நேச்சர் அதுக்கு காரணம் நம்மளுதான். நம்ம எல்லாரும் அதுக்கு காரணம். இந்த மாதிரி விபத்து மறுபடியும் வர்றதுக்கு சான்ஸ் உண்டு. எங்க வேணாலும் வரலாம். 2015 வந்திருக்கு. அதனால நம்மள ப்ரிப்பேர் ஆயிருக்கணும். பட் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு முன்னால விபத்து எப்படியும் வராமலே இருக்கணும். அதுக்குள்ள ஒரு ஒரு கான்சியஸ்னஸ் நமக்குள்ள வந்திருக்கணும். போன ஆட்சியில முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் இருந்தாங்க. அவங்கள பார்த்தா மனு கொடுத்தோம். அவங்க எங்களுக்கு ஒரு கட்டங்கவர் பிளான் போட்டு கொடுத்து ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. அரசாங்கம் பண்ணலன்னு எதுவுமே பண்ணலன்னு சொல்லலை. அப்போ ரீடைன் ஒரு 30% நிலத்துக்கு வேலை நடந்தது. அது 30% முடிச்சுட்டு மீதி 70% இன்னும் வேலை நடக்கலை. அந்த கட்டங்கவர் வேலையே இப்போ இருக்கிற ஆட்சி வந்தோன்னா அதை கண்டினியூ பண்ணி அதை முடிச்சு கொடுத்துட்டாங்க. ஒரு கட்டங்கவர் முடிஞ்சுது. ஆனால் அது பைபாஸ் பண்ணி தண்ணியை கொண்டு போகிறதுக்காக நகருக்குள்ள அந்த ரோட்டுக்குள்ள கொண்டு போயிருக்காங்களே தவிர நகரில் உள்ள தண்ணி போகிறதுக்கு இதுவரையும் தெரியல. நாங்கள் மாவட்ட ஆட்சியர்லேருந்து எல்லாருக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டே தான் இருக்கோம். 2016 கம்ப்ளீட்டாக இதுவரையும் கொடுத்துட்டே தான் இருக்கோம். எங்களுக்கு அதுக்குள்ள
எங்களுடைய கோரிக்கை எங்களுடைய கோரிக்கை என்னன்னாக்கா சென்ற மழைக்கு கூட முதல்வர் வந்தார். முதல்வர் தண்ணிலாம் அப்புறப்பட்டுட்டாங்க. ஆனால் அடிப்படையாக பிரச்சனையாக இருக்கிற காரியத்தை எங்களுக்கு முடிக்கல. ஏன்னா அது அகழ்பத்திருந்தோம், நீர்நிலைகள் கால்வாய் மூடப்பட்டதை அதை சரி பண்ணுறதுக்கான ஒரு கோரிக்கை தான் நான் முன்வை. இது வந்து மழையினால பாதிப்பு வந்து நானும் அனுபவிச்சிருக்கிறதுனால சொல்றேன். மழை வரும், வெள்ளம் வரும். வெள்ளம் வரும்போது நிறைய பாம்பு வரும், எலி வரும், அதோட சம்பந்தப்பட்ட நிறைய இஷ்யூஸ் வரும். இதெல்லாம் வந்து நாங்க அனுபவத்துல உணர்ந்து சொல்றேன். நாங்க அனுபவத்துல அது ரொம்ப கஷ்டமா இருக்குது. இதெல்லாம் 400 அடி ரோட்ல பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து கால்வா போட்டிருக்காங்க. அந்த கால்வா வந்து முறையான இடமா கிடையாது. அது அவங்க பட்டா லேண்ட்ல அவங்க கால்வா போட்டாங்க. பட்டா லேண்டுக்காரர் வந்து வீடு கட்டும்போது பாத்தீங்கன்னா அந்த கால்வாயை மறைச்சுதான் வீடு கட்டுறாங்க. அதே வந்து ஒரு பாதை வருது, அந்த பாதைக்கு நேரம் அந்த கால்வா போட்டுருந்தாங்கன்னா அந்த பாதையில இருந்த தண்ணி எடுத்துமே நம்ம அந்த பக்கம் விடலாம். ஆனா அவங்க என்ன பண்ணிருக்காங்க, பட்டா லேண்ட்ல போட்டாங்க. ஒவ்வொரு இடமும் இப்ப பார்த்தா அந்த கால்வாய் 400 அடி கால்வா போட்டாங்க. பட்டா லேண்ட் அந்த பட்டா லேண்ட்ல இருக்கிறதுனால அவங்க லேண்டுக்காரங்க வராங்க, வீடு கட்டும்போது ஃபுல்லாக அடைச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூட தெரியும், நிறைய கால்வா அது மாதிரி தான் அடைஞ்சிருக்கு. அதனால தண்ணி போக மாட்டேங்குது. இவங்க என்ன பண்ணா அந்த நகரில் உள்ள நகரனுடைய ரோடு மேப்புங்களை வாங்கி அந்த இடத்துல பார்த்து கால்வா போட்டாங்கன்னா அந்த தண்ணிக்கு கண்டிப்பாக போயிடும். கால்வா போட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்களாட்டி அந்த கால்வாயில் ஒரு ப்ரோஜனம் கிடையாது. அதனால பட்டா லேண்டுக்கார போட்டுருக்கு. அவங்க லேண்டுக்கார என்னுடைய லேண்டு, நான் வீடு கட்டுறேன், இது நான் எப்படி நான் விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு வீடு கட்டியிருக்காங்க. இதெல்லாம் நிறைய இருக்கு. ஆனா முறையான கால்வாய் இல்லை. முறையான ஒரு கால்வா இருந்தாதான் அந்த ராயப்ப நகரை கண்டிப்பா காப்பாற்ற முடியும். தண்ணி இல்லாம பண்ணலாம். இவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஃபுல்லா ரோடு போட்டு தண்ணி ஏறி கடை மாதிரி ஆயிட்டு அந்த நகர். ஏற்கனவே நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது மாணவரே பறந்து போன இடம்லாம் தண்ணியா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா கரை மாதிரி ஆயிடுறதுனால தண்ணி போக மாட்டேங்குது. அது முறையா வந்து கால்வா கட்டி தண்ணி போகிறது வழிவாங்க செய்யணும். இது செய்தாங்கன்னா நகரை கண்டிப்பா காப்பாற்றலாம். அது அங்க உள்ள மக்களை நகர வாழ் மக்களை வந்து கன்சல்ட் பண்ணி இது ரோடு எங்கெங்க இருக்கு அப்படின்னு கேட்டு பண்ணாங்கன்னா அது ஒரு நல்லா இருக்குது. நம்மளோட காரணம் கேட்குது. 2015 Gracias.